ஆல் கண்ணோட டிஃபெக்ட்ஸ் எல்லாமே கேனில் கண்டுபிடிக்கலாங்கிறது கிடையாது. பிரெயினில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, டியூமர் க்ரோத் ஆகுது அப்படின்னா கூட நம்ம கண்ணோட செக்அப் பண்ணாலே அந்த ஹெடேக் கூட we can find out. So eye is the window to the body. பேரண்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணும்போது தான் கண்ணில் வந்து ட்வின்ஸ் ஐ தெரியுது, ஒயிட் பஸ் மாதிரி வருது குழந்தைக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. யூஸ்வலி இந்த மாதிரி பிரச்சனைங்க வந்து தே ஆர் வெரி காமன் வித்தின் ரிலேஷன். மேரேஜ் பண்ணால் இட் கேன் ஹேப்பன் மோர் காமன்லி. பிறக்கும்போது குழந்தை நார்மலாக இருக்கும், பட் ஒரு 3 months 4 months லேட்டர் கூட கண்ணில் அந்த ப்ராப்ளம் வரலாம். கரெக்டான டயத்தில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னா அந்த கண் வந்து சோம்பல் கண்ணாக மாறிடும். ஸோ சோம்பல் கண் அப்படின்னா அந்த கண்ணுலேருந்து பிரெயின்குள்ளே இருக்கிற கனெக்ஷன்ஸ். ஒரு கண்ணில் எல்லாமே கிளியராக இருக்குது, ஒரு கண்ணில் எல்லாமே மங்கலாக இருக்குது அப்படின்னா பிரெயின் வந்து எந்த கண்ணிலேருந்து எல்லாம் கிளியராக தெரியுதோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணும். இன்னொரு கண்ணு அதை அப்படியே சப்ரெஸ் பண்ணிடும். அதுதான் அந்த சோம்பல் கண் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஒரே கண்ணு தான் அவங்க ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அதர் ஐ சைடாக போகிறனால அவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுலேயே ஹெடேக், ஐ ஸ்ட்ரெயின் அதெல்லாம் வரலாம். ரெண்டாவது வந்து ஒரு கண்ணால் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து 3D விஷன். இப்போ படம் பார்க்க போகிறோம், அதில் வந்து ஸ்க்ரீனில் இமேஜஸ் எல்லாம் நமக்கு வெளியில் வர மாதிரி நம்ம பார்க்குறோம் அந்த 3D கண்ணாடி போட்டு. இந்த மாதிரி மாறு கண்ணெலாம் இருந்தானாக்க அவங்களுக்கு அந்த அதை அப்ரிஷியேட் பண்ண முடியாது. லாட் ஆஃப் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் இருக்கும். ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கணும். ஸோ அந்த பிரேக் டயத்தில் ஃபோன் பார்க்கக்கூடாது. கண்ணை வாலண்டரியாக அவங்கள பிளிங்க் பண்ண சொல்லலாம் அண்ட் கண்ணை வாஷ் பண்ணிக்கலாம். தென் அந்த டயத்தில் இஃப் தே வாண்ட் தே கேன் அப்ளை தட் lubricant ட்ராப் ஆல்சோ இஃப் இட்ஸ் வெரி சிவியர். Behindwoods நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்குங்க. எஸ்பெஷலி கிட்ஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து கண்ணாடிலாம் போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் அப்போலோ ஸ்பெக்ட்ராலேருந்து டாக்டர் ஸ்ரீகாந்த் வந்திருக்காங்க. வாங்க நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஹலோ, ஹாய் ஸ்ரீனி, ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட் டாக்டர், தேங்க்யூ. இன்றைக்கி வந்து நம்ம கண் சம்மந்தமான நிறைய பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். பட் பிஃபோர் தட் உங்களை பற்றி வந்து கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன இன்ஸ்பயர் ஆச்சு டாக்டர் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஹேவிங் மீ அண்ட் இட்ஸ் அ ப்ளஷர் டு பி ஹியர். வென் ஐ கம்ப்ளீட்டட் மை MBBS ஐ வாஸ் ரொம்பவே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் வந்து பீடியாட்ரிக்ஸ் as such to become a child specialist, and I also like to do surgeries, but in general pediatrics is a medical specialty. So அதனால அங்கே எதில் வந்து you can also do surgery as well as take care of kids அப்படின்னு. So then I was thinking and looking at options, and then ophthalmology was one thing which attracted, which looked pretty good for me as far as treatment and giving eyesight for people. That attracted. In the Madras Medical College MBBS முடிச்சிட்டு then I went to Baroda and I did my post graduation from Baroda Medical College. So after that I came and joined Shankar Nethralaya because angadan they have a very good pediatric ophthalmology fellowship. I went abroad. I was working in Hong Kong and also traveling across China. Then I joined Apollo Spectra Hospitals. So that's how my journey has been so far, and it's been so far so good. பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதுலேயும் வந்து ஆப்தமாலஜிக் இன் பீடியாட்ரிக் வந்து இட்ஸ் வெரி சேலஞ்சிங் தான் சொல்லணும். ஸோ இப்போ அடல்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள இங்கே உட்காருங்க, கண்ணை காட்டுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக காட்டிடுவாங்க. இதே வந்து கிட்ஸ்னால் வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங் அட் ஆல். அவங்கள எப்படி டாக்டர் நீங்கள் வந்து எங்கேஜாக வச்சு டெஸ்ட் பண்ணுவீங்க? கிளினிக்கில் கிட்ஸ் எக்ஸாமின் பண்ண வரும்போது அவங்களுக்கு வந்து யூ நீட் டு கிரியேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு என்வாயன்மெண்ட், கரெக்டான என்வாயன்மெண்ட் இருக்கணும். இந்த மாதிரி டாய்ஸ் அவங்களுக்கு ப்ளே ஏரியா இருந்ததுன்னா தென் தே வில் என்ஜாய். தே ஷுட் நாட் கெட் போர்ட். அவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் அவங்கள என்கேஜ் பண்ணி வச்சுட்டு இருந்தால் தே வில் அவங்களுக்கும் அந்த ஹோல் ப்ராசஸ் ஐ செக்அப் பண்ணுறோங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாக வி ஹாவ் டு டூ த செக்அப். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் ஆக்சுவலி வெரி லெஸ். நமக்கு அந்த கிடைக்கிற ஒரு 2 செகண்ட் எப்படி நம்ம அவங்களுக்கு இருக்கிற அந்த கண் ப்ராப்ளத்தை நம்ம டக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம we go through that training is because of that. So it may seem easy பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் இவ்வளோ நேரத்தில் பார்த்துட்டாரே கண் செக்அப் பண்ணிட்டாரேங்கிறது இருக்கும். பட் அந்த டயத்துக்குள்ளே எப்படி நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சேலஞ்ச் இன் குழந்தைங்களில். அண்ட் நீங்கள் சங்கர் நேத்ராயால வந்து ஃபெலோஷிப் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் மெடிசன் இப்போ வரைக்கும் ஈவன் இன் அப்போலோ ஸ்பெக்ட்ராவில் வந்து எந்த அளவு வந்து யூஸ் ஆகுது டாக்டர்? ஸோ அதான் ஃபெலோஷிப் ட்ரைனிங் டயத்தில் நம்ம எவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், எவ்வளோ சர்ஜரிஸ் பண்ணுறோம், அதை வச்சு தான் நம்ம த ஸ்கில்ஸ் அண்ட் நம்மளோட அந்த சர்ஜிக்கல் ஸ்கில்ஸ், பேஷண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம ஆல் தட் இஸ்
டிபெண்ட் ஆன் தட். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ அங்கே சங்கர் நேத்ராலயா இஸ் அகெயின் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால டியூரிங் ட்ரைனிங் இட் செல்ஃப் யூ கெட் டு டூ லாட் ஆஃப் சர்ஜரிஸ், யூ கெட் டு டூ சீஸ், எல்லா வெரைட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ், காம்ப்ளிகேட்டட் சிம்பிள் பேஷண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கறதுனால as and when நம்ம அதுக்கப்புறம் when we come out and see the other group of patients, நம்ம பார்க்குற டே டு டே எல்லா குழந்தைங்களையும் பார்க்கும்போது then it becomes easier for you to even take care of challenging patients. நிறைய group of patients with eye problems இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே டேக்கிள் பண்ணுறதுக்கான கரெக்டான ட்ரைனிங் you get through, so then you are confident with dealing எல்லாத்தையுமே நம்ம கிளியராக நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மேஜரான கிட்ஸ் கிட்ட இருக்க ஐ ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க டாக்டர்? மோஸ்ட் காமன் கிட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒன்று வந்து கண்ணாடி பவர் போடுறது. ஸோ தட் இஸ் த கிளாஸஸ் பவர் விச் அது வந்து ஒரு சின்ன வயசுலேயே நம்ம கண்டுபிடிச்சோன்னா we can treat it properly, we can correct it properly. Second is lazy eye or சோம்பல் கண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அசோசியேட்டட், அதுவும் கண்ணாடி பவரோடையும் அசோசியேட்டடாக இருக்கலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா மாறு கண்ணு ஒரு ஸ்குவிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குழந்தைங்கள்ல அது ரொம்ப காமன். அதையும் நம்ம ஏர்லியர் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அதை கரெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதை நம்ம ஏஜ் ரிலேட்டட் நம்ம அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் பொறைன்னு சொல்லுவோம், கேட்ராக்ட்ஸ். ஸோ அது கூட குழந்தைங்கள்லேயே தனியாக ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் குழந்தைங்களுக்கு pediatric cataracts அப்படின்னு there are many kids who have that problem also. So அதை தவிர premature kids also have ROP அப்படிங்கிற retinopathy of prematurity. அவங்களுக்கும் ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு கண்ணில் ப்ராப்ளம் வரலாம். ப்ரீமெச்சூர் பேபி நீங்கள் சொல்லும்போது ஸோ ப்ரீடம் லேபர் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குல்ல, எப்படி வந்து ஒரு பேரண்ட்டுக்கு வந்து இந்த அவேர்னஸ் வந்து கொண்டு வர முடியும் டாக்டர்? ஆல்மோஸ்ட் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ், மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், எவ்ரி ஒன் ஹேவ் பீன் கிவன் த கைட்லைன்ஸ். இந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி குழந்தை ப்ரீமெச்சூராக பிறந்ததுன்னா அவங்களுக்கு கண் செக்அப் ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருக்கும் அசோசியேட்டட் ஐ டாக்டர்ஸும் கூடவே அவங்களே அட்டாச்ட் இருப்பாங்க. பட் ஆனால் இதில் ஒரு மேஜர் ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ அனாமலி ஸ்கேன்னு நம்ம எடுப்போம் இல்லையா? ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து லென்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் அங்கே நம்மளுக்கு வந்து தெரிய வருமா அவங்களுக்கு வந்து கண்ணில் இல்லை சைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? அது வந்து அனாமலி ஸ்கேனில் யூ கேன் கெட் அன் ஐடியா, ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி கண்ணில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா. லென்ஸில் கேட்ராக்ட் சில ஸ்டேஜஸில் ரொம்ப திக்காக இருந்தால் கேட்ராக்ட் தெரியலாம், பட் சம்டைம்ஸ் மைல்டாக இருந்தால் தெரியாமல் கூட போகலாம். ஸோ எல்லாம் கண்ணோட டிஃபெக்ட்ஸ் எல்லாமே ஸ்கேனில் கண்டுபிடிக்கலாங்கிறது கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் நிறைய கன்ஜெனிட்டல்னால் பை பர்த்லேயே இருக்கிற பிரச்சனைங்க நிறைய டைம் மிஸ் ஆகலாம், இதில் ஸ்கேனில் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இட்ஸ் இந்த கன்ஜெனிட்டல் அனாமலி ஸ்கேன் பண்ணியாச்சுன்னா அது எல்லா கண்டிஷன்ஸையும் ரூல் அவுட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தேர் ஆர் மெனி கண்டிஷன்ஸ் விச் கேன் பி சீன் ஆஃப்டர் பர்த், பிறந்ததுக்கு அப்புறமே நிறைய டைம் தெரியல. ஸோ ஐ ஹவ் ஹர்ட் பீப்புள் சேயிங் லைக் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணும்போது தான் கண்ணில் வந்து ஸ்குவின்ஸ் ஐ தெரியுது, இல்லைனா வந்து ஒரு ஒயிட் பஸ் மாதிரி வருது குழந்தைக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கன்டென்ஜென்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து எதாவது பண்ண முடியுமா டாக்டர்? ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலி இந்த மாதிரி பிரச்சனைங்க வந்து they are very common. அது within relation marriage பண்ணால் it can happen more commonly. There are many communities அவங்க within relationsக்குள்ளேயே மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆல் கண்ணு மட்டும் இல்லை, ஃபுல் பாடியிலேயே இந்த மாதிரி கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் நிறைய யூ கேன் சி மச் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ அதை கொஞ்சம் அதிகமாகவே பார்க்கலாம். இந்த டெவலப்மெண்டல் சைட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஏர்லி சைன்ஸ் மூலமா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? விஷன் ப்ராப்ளம் இவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் மோஸ்ட் ஆஃப் த நிறைய the maternity hospitals where the children are born, many good hospitals now எல்லாத்துலேயுமே ஸ்க்ரீனிங், ஐ ஸ்க்ரீனிங் இப்போது ரெகுலராகவே ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் ஸ்க்ரீனிங் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் வந்து கண்ணில் எதுவும் பெருசாக டிஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறது பை பர்த் தெரிஞ்சிடும். பட் சம்டைம்ஸ் ஆஃப்டர் பர்த் பிறக்கும்போது குழந்தை நார்மலாக இருக்கும், பட் ஒரு 3 months 4 months லேட்டர் கூட கண்ணில் அந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ லைக் இந்த கேட்ராக்டே சொல்கிறோம், அதெல்லாம் ஒரு 3 to 4 months அப்புறம் கூட டெவலப் ஆகலாம். ஸோ பை பர்த் நார்மலாக இருக்குன்னா கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட் வராதுங்கிறது கிடையாது. ஸோ ஈவன் இஃப் இட் கம்ஸ் ஃபஸ்ட் 1 yearல வந்தால் கூட அதை வந்து
டெவலப்மெண்டல் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் அந்த ஏஜில் வரலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த மாதிரி ஏதாவது கண்ணில் அப்நார்மாலிட்டியாக ஏதாவது டிஃப்ரென்ஸாக கண் ரொம்ப ஒயிட்டாக ஏதாச்சும் கண்ணில் தெரியும். ஸோ நம்ம இந்த கேட்ஸ் ஐ ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நைட்டில் கேட் பார்க்கும்போது அந்த ஒயிட்டாக கேட்டோட ஐ தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் குழந்தைங்க அம்மாவோ அப்பாவோ வென் தே ஆர் லுக்கிங் டார்க்கில் பார்க்கும்போது கண் மட்டும் பெருசாக ஒயிட்டாக தெரியும். ஸோ அது அந்த ஒயிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து அது எதனால் அப்படிங்கிறது செக்அப் பண்ண இமீடியட்டாக பார்க்கணும். அண்ட் இப்போ ஒன்ஸ் தே ஆர் ட்ரீட்டட் வந்து வில் இட் லைக் கோ இல்லைனா வந்து ரிவர்ஸ் ஆகுமா? என்ன டாக்டர் இந்த கண்டிஷன்? குழந்தைங்களில் வர கேட்ராக்ட்ஸ் வந்து ஒரு டோட்டலி அதை அப்ரோச் பண்ணுற விதமே டோட்டலி வித்தியாசமான அதுதான். அண்ட் அதை ட்ரீட் பண்ணுற விதம், சர்ஜரி ஆப்ரேட் பண்ணுற விதம் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆஸ் கம்பேர்ட் டு அடல்ட் கேட்ராக்டை விட கொஞ்சம் வித்தியாசம் தான். அடல்ட் கேட்ராக்டில் நமக்கு ஜஸ்ட்டு கண்ணோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுப்போம், கண்ணில் பொறை இருக்குதுன்னு தெரியும். ஸோ பொறை வந்து நார்மலாக கண்ணுக்குள்ளே ஒரு நேச்சுரல் லென்ஸ் இருக்கும். ஸோ அந்த நேச்சுரல் லென்ஸ் இஸ் டோட்டலாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதில் எதுவுமே அதில் ஒன்றுமே இருக்காது, கிளியராக இருக்கும் லென்ஸு. ஸோ அந்த கிளியராக இருக்கிற லென்ஸில் ஏதாச்சும் ஒப்பாசிட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்கார் மாதிரி ஏதாவது டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பூ விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ அந்த கேட்ராக்ட் தான் நம்ம எடுத்துருவோம். ஸோ அந்த நேச்சுரல் லென்ஸை கண்ணிலேருந்து எடுக்கிறது தான் கேட்ராக்ட் சர்ஜரி. ஸோ அந்த கேட்ராக்ட் எடுக்கிறச்சே நம்ம அதுக்கு பதிலாக நேச்சுரல் லென்ஸ் எடுக்கும்போது அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் கண்ணில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் அந்த கண்ணோட பார்வை திரும்பவும் நல்லா கிளியராக இருக்கும். அடல்ட்ஸுக்கு வந்து நம்ம ஈஸியாக மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கேட்ராக்ட் எடுத்துகிட்டு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாலே நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்லேயே அவங்களுக்கு தே வில் பி ஏபிள் டு see clearly, எல்லாமே பார்வையெல்லாம் கிளியராக இருக்கும். பட் குழந்தைங்களில் என்ன பிரச்சனைனா இந்த கண்ணோட டெவலப்மெண்ட் இஸ் கண்டினியூஸ்லி அது போயிட்டே இருக்கும். 18 வயசு வரைக்கும் ஐபால் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பவர் லென்ஸ் வைக்கணும் அதுவே ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க். ஸோ அது கண்ணோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பெரியவங்க 18 வயசு ஆகும்போது எவ்வளோ பவர் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்லையே கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் கண்ணில். சில டைம் லென்ஸ் வைக்கவே முடியாத நிலைமை கூட இருக்கலாம். ஸோ அப்போது என்ன பண்ணலாம்? கான்டாக்ட் லென்ஸ் வைக்கலாமா? ஆர் கான்டாக்ட் லென்ஸ் இல்லாமல் திக்கு கண்ணாடி சில நாள் திக்கு கண்ணாடி இருக்கும், அதுக்கப்புறம் லேட்டர் கொஞ்சம் கண்ணோட சைஸ் பெருசானதுக்கப்புறம் லென்ஸ் வைக்கலாமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நம்ம we have to address நம்ம during the process of deciding for surgery itself. ஸோ நார்மலாக அடல்ட் சர்ஜரிஸ் பண்ணுற டாக்டர்ஸ் pediatric cataracts அவங்களும் பண்ணுவாங்க. பட் they may not be as good with the skills required for குழந்தைங்களுக்கு பண்ணுற. ஆமாம். ஸோ I think you have been doing both, நால you will be able to manage. Correct. So once you do pediatric cataracts, குழந்தைங்களோட cataract பண்ணறச்சு adult becomes much easier then. Okay, compared to yeah, kids. yes, Okay. Yes. And how frequent the screening should happen, doctor? Like post the surgery I'm asking. Like 6 months once இல்லைனா இயர்லி ஒன்ஸா எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம? ஸோ ஒரு தடவை ஒன்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டோம் கண்ணில் கேட்ராக்டுக்காக அப்படின்னா ஒரு 6 monthly ஒன்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். கண்ணாடி போட வேண்டியிருக்கும், லைஃப் லாங் கிளாஸஸ் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கண்ணாடி போட்டு நம்ம கண்ணோட பார்வையை எப்படி மேக்ஸிமம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா கரெக்டான டயத்தில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னா அந்த கண் வந்து சோம்பல் கண்ணாக மாறிடும், லேசி ஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்த போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும் டாக்டர் கிட்ஸ் எல்லாம்? ஸோ அதான் ஒன்ஸ் நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிட்டோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா அவங்க வந்து லைஃப் லாங் செக்அப் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் கண்ணுக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு வர கேட்ராக்டில் சில காம்ப்ளிகேஷன்ஸும் வரலாம். ஸோ இதில் வந்து கண்ணோட ப்ரெஷர் ரெகுலராக மானிட்டர் பண்ணோம். குழந்தைங்களுக்கு ஐ ப்ரெஷர் கூடலாம் ஆஃப்டர் கேட்ராக்ட் சர்ஜரி. ஸோ அதை ரெகுலராக மானிட்டர் பண்ணோம். கண்ணாடி பவர் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் ரெகுலராக ஒன்ஸ் இன் 6 months கண்ணோட பவர் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஐ ப்ரெஷரும் கண்ணோட பவரும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி கண் தெரை ரெட்டினா அப்படின்னு சொல்லுவோம், அந்த ரெட்டினாவும் டைலேட் பண்ணி எவ்ரி 6 months ஒரு தடவை கண் செக்அப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இமிடியேட்லி ஒரு சர்ஜரி முடிஞ்சு ஒரு 1 monthக்கு அப்புறம் கண்ணாடி பவர் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் 6 months ரெகுலராக ஃபாலோ பண்ணோம். மேபி ஒரு குழந்தை 10 வயசு 12 வயசு வர வரைக்கும்
அதுக்கப்புறம் எவ்ரி இயர் வருஷத்துக்கு ஒரு தடவை கண் செக்அப் பண்ணுறது நல்லது. சில பேரண்ட்ஸ்லாம் வந்து கிட்ஸாக இருக்கட்டும், இல்லைம்மா எனக்கு நல்லா விஷயம் தெரியுது, இதுக்கு மேலே எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாதனால அங்கேயே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணாமல் கூட விட்டுருவாங்க. இது வந்து எந்த அளவு எஃபெக்ட் ஆகும் டாக்டர் கண்ணுக்கு? எப்போவுமே நான் சொல்லுவேன் பேரண்ட்ஸ்கிட்டையும், இந்த மாதிரி சம்டைம்ஸ் உங்கள் குழந்தைங்க பார்க்க எல்லாமே நார்மலாக எல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அதர்வைஸ் அப்படி இருந்தால் கூட ஒரு தடவை கண் செக்கப் 3 வயசுலேயும் 5 வயசுலேயும் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில டைம் குழந்தைங்களுக்கு பை பர்த்டே பவர் இருக்குது, அவங்களுக்கு கிளியராக தெரியல, 1 இயர் 2 இயர்ஸ்லேயே பவர் இருக்குது, கிளியராக தெரியல அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்க அதுதான் நார்மல்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கண்ணில் மட்டும் ஹை பவராக இருந்து இன்னொரு கண்ணு கிளியராக இருந்தால் அந்த குழந்தை வந்து அந்த ஒரே கண் வச்சு எல்லாமே மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னொரு கண் யூஸ் பண்ணாமல் அப்படியே அது வந்து சோம்பல் கண்ணாக மாறிடும். ஸோ சோம்பல் கண் அப்படின்னா அந்த கண்ணுலேருந்து பிரெயின்குள்ளே இருக்கிற கனெக்ஷன்ஸ். ஸோ கண்ணில் வந்து லைட் விழுது, கண்ணிலேருந்து சிக்னல்ஸ் வில் கோ டு த பிரெயினில் ப்ராசஸ் பண்ணிவிட்டு திரும்ப கண்ணுக்கு திரும்ப சிக்னல் வரும். இதுதான் நார்மலாக நம்ம எல்லோரும் இப்படி தான் பார்க்குறோம். ஒரு கண்ணில் எல்லாமே கிளியராக இருக்குது, ஒரு கண்ணில் எல்லாமே மங்கலாக இருக்குது அப்படின்னா பிரெயின் வந்து எந்த கண்ணிலேருந்து எல்லாம் கிளியராக தெரியுதோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணும். இன்னொரு கண்ணை அதை அப்படியே சப்ரெஸ் பண்ணிடும். அதுதான் அந்த சோம்பல் கண் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக சப்போஸ் மாறு கண் இருந்தால் மாறு கண்ணை கரெக்ட் பண்ணோம், பவர் ஹையாக இருந்தால் அதுக்கு கண்ணாடி போடணும், சப்போஸ் கேட்ராக்ட் இருந்தால் கேட்ராக்ட் கரெக்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் எதனால் அந்த சோம்பல் கண் வந்திருக்கோ அதை கரெக்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நம்ம அந்த கண்டிஷனையும் கரெக்ட். அண்ட் இப்போது எங்களை மாதிரி ஒரு லேம் பர்சனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தலை வலிச்சா வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஹெட்ஏக்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் சாப்பிட்லனா வரும், இல்லைனா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் வரும். பட் பவர் இருக்கனால தான் நம்மளுக்கு இந்த தலைவலி வருதுன்னு வந்து எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் அவங்களுக்கு பவர் செக் பண்ணுறோம், +1 நார்மலாக இருக்கவங்களுக்கு பவர் அப்படின்னு சொல்லி, ஆனால் டைலைட் பண்ணி பார்த்தா அதில் +5 +6 அந்த மாதிரி ஹை பவராக வரும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அந்த பவரை வந்து குழந்தைங்க கண்ணோட மசில்ஸ் வச்சே நியூட்ரலைஸ் பண்ணலாம். ஸோ அவங்கள அறியாமலே அவங்க வந்து ஃபுல் டைம் அந்த மசிலை டைட்டாக வச்சு அந்த கண்ணோட பவரை நியூட்ரலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணால் தான் நமக்கு பவர் தெரிய வரும். ஸோ திஸ் இஸ் ஒன் வெரி காமன் கண்டிஷன். அதை தவிர அந்த கண்ணில் மாறு கண் சில டைம் இருக்கும். அந்த மாறு கண்ணையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ணோட மசில்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ணு சைடாக போச்சுன்னா அவங்க கண்ணை பிளிங்க் பண்ணிவிட்டு அவங்க கண்ணை திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வருவாங்க. அதுவும் ரொம்ப நேரம் அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக ஒரே இடத்துல வச்சுருந்தா கூட இட் கேன் காஸ் ஹெடேக். ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் கண்டிஷன். அதே மாதிரி கண்ணில் பிரெயினில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூட அது கண்ணில் தெரியலாம். ஸோ கண்ணோட நரம்பு வந்து வீக்கம் இருக்கும். அதில் பிரெயினில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, டியூமர் க்ரோத் ஆகுது அப்படின்னா கூட நம்ம கண்ணோட செக்அப் பண்ணாலே அந்த ஹெடேக் கூட we can find out just by doing so eye is the window to the bodies. So basically கண்ணில் வந்து உள்ள வரைக்கும் தெரியும் என்ன நடக்குது, கண்ணோட பிளட் வெசல். அதனால தான் இந்த டயபெட்டிக்ஸ் அடல்ட்ஸ்லலாம் நம்ம செக் பண்ணுறச்சே கூட டயபெட்டிக் ரெட்டினாவை எஃபெக்ட் பண்ணும். ஸோ பாடிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம கண் செக்கப்லேயே கண்டுபிடிக்கலாம். அண்ட் நிறைய குழந்தைங்க வந்து they will be hesitant to wear glasses அண்ட் பேரண்ட்ஸுமே ரெலக்டண்ட்டாக இருப்பாங்க. கிளாஸஸ் வந்து போடாமல் இருந்தால் they will be accepting தான். இது எந்த அளவு வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் டாக்டர்? கண்ணாடி பவருங்கிறதே விதவிதமாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஸ்பெரிக்கல் பவர்னு சொல்லுவோம், இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பெரிக்கல் பவர் வந்து கண்ணோட சைஸ்னால வர பவர். கண்ணோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் யூ ஹாவ் மைனஸ் பவர், கண்ணோட சைஸ் குட்டியாக இருந்தால் யூ கெட் ப்ளஸ் பவர். ஓகே, ஆல்டர்னேட் வந்து we can wear lenses இல்லையா? ஸோ யூஸ்வலாக ஐ கிவ் தட் ஆப்ஷன் வந்து 15 வயசுக்கு மேலே, 12லேருந்து 15 வயசுக்கு மேலே குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட யூ கேன் டிஸ்கஸ். த பேரண்ட்ஸ் ஃபீல் அவங்களுக்கு வந்து இவங்க எல்லாமே கரெக்டாக பார்த்துப்போம். ஏன்னா கான்டாக்ட் லென்ஸ் போடுறதுனால இன்ஃபெக்ஷனும் வரலாம் கண்ணில், அதை ஒழுங்காக ஐ இன்ஃப்ளமேஷன் ஆகும் அப்படின்னு. கரெக்ட். ஸோ இஃப் யூ டோன்ட் டேக் ப்ராப்பர் கேர் ஆஃப் லென்ஸ், அதோட சரியாக அதை க்ளீன் பண்ணல, அதை போட்டுகிட்டே தூங்கிடுறோம் அப்படின்லாம் பண்ணும்போது கண்ணில் இன்ஃபெக்ஷன் வரலாம், இன்ஃப்ளமேஷன் வரலாம். ஸோ அதனால் பார்வை கூட பாதிக்கலாம். ஸோ அதனால் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். எது யாரெல்லாம் கண்ணாடி போடலான்னு செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டாக்டர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்குவிண்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ அது விதவிதமான ஸ்குவிண்ட் குழந்தைங்களில் பார்க்கலாம். ஸோ காமனாக பார்க்குற ஸ்குவிண்ட் வந்து கண் உள்பக்கமாகவோ வெளிப்பக்கமாகவோ போகலாம் கண். ஸோ அது மாறு கண்ணுன்னு சொல்லுவோம். அது
ஸோ ரெண்டு கண்ணும் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ஸ்குவிண்ட். ஸோ ஒரு கண் ஒரு டைரெக்ஷனில் இன்னொரு கண் இன்னொரு டைரெக்ஷனில் இருந்தால் அதை தான் நம்ம மாறு கண்ணும் ஸ்குவிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ கண் ரெண்டு டைரெக்ஷனில் பார்க்குறச்ச பிரெயின் வந்து எந்த கண் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குதோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணும். இன்னொரு கண் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அதை சப்ரஸ் பண்ணுறதுனால அந்த கண் எந்த கண் டீவியேட் ஆகுதோ அந்த கண்ணை வந்து சோம்பல் கண்ணாக மாறிடும். இதனால் என்ன ப்ராப்ளம், குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஒரே கண்ணு தான் அவங்க ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அதர் ஐ சைடாக போகிறதுனால அவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுலையே ஹெடேக், ஐ ஸ்ட்ரெயின் அதெல்லாம் வரலாம். ரெண்டாவது வந்து ஒரு கண்ணால் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து 3D விஷன், நம்ம இப்போ படம் பார்க்க போகிறோம், அதில் வந்து ஸ்க்ரீனில் இமேஜஸ் எல்லாம் நமக்கு வெளியில் வர மாதிரி நம்ம பார்க்குறோம் அந்த 3D கண்ணாடி போட்டு. பட் இந்த மாதிரி மாறுக்கண்லாம் இருந்தானாக்க அவங்களுக்கு அந்த அதை அப்ரிஷியேட் பண்ண முடியாது. இல்லைனா ஒன்ஸ் அந்த பிரெயின் வந்து ஒரு கண்ணாலேயே பார்த்து பழகிருச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணியும் சில வருஷத்துக்கு அப்புறம் லேட்டாக ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த 3D விஷன் வர சான்சஸ் அப்படியே ஃபுல்லாக இட் வில் பி கான். ஸோ டைம்லி அதுக்கு முதல்லையே நம்ம எந்த டயத்தில் எவ்வளோ ஏர்லியாக நம்ம அதை கரெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்ல அவுட்கமும் நமக்கு அப்போது கிடைக்கும். ஸோ பிரெயின் ஃபஸ்ட்டு 8 to 10 years தான் ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஸோ ஃபஸ்ட் 8 to 10 yearsல நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் சேஞ்சஸ் பண்ணுறோமோ பிரெயின் கேன் அடாப்ட் அக்கார்டிங்லி. ஸோ விஷனாகவும் இருக்கட்டும், ஸ்குவிண்ட் கரெக்ஷனாகவும் இருக்கும், ஐ பொசிஷனாகவும் இருக்கட்டும், எல்லாமே we can manipulate the brain in such a way so that the eye position, vision எல்லாமே நல்லா. ஸோ அந்த சோம்பல் கண்ணு, மாறு கண், இது இந்த cataract இது எல்லாமே earlier we correct it, we get better chances of out. இது எல்லாத்துக்கும் அப்ளோ ஸ்பெக்ட்ரால வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கா டாக்டர்? how advanced it is? ஸோ இது எல்லாமே we have all the facilities. இதில் தேவைப்படுற எல்லாம் பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டே நல்லா தனியாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வேண்டிய என்வாயர்மெண்ட்டும் அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை தவிர வந்து அங்கே நமக்கு குழந்தைங்களுக்கு காமனாக வர கண்டிஷன்ஸை கரெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குது, இன்க்ளூடிங் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபார் போத் சர்ஜரி as well as நம்ம ரெகுலராக பார்க்குற அந்த குழந்தைங்களுக்கு செக்அப் பண்ணுற அதுவும் ஓபிடி ப்ரொசீஜராகவும் இருக்கட்டும். அண்ட் இந்த ஐ எக்ஸசைஸ்லாம் வந்து நிறைய இடத்துல இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் யூடியூப்லலாம். ஸோ ஹவு ஃபார் திஸ் ஒர்க்ஸ் டாக்டர்? ஸோ ஐ எக்ஸசைசஸ்ன்னு சொல்கிறது வந்து நம்ம ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ்க்கு இட் வில் ஹெல்ப். ஸோ கண்ணோட மசில் வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ண நம்ம ஐ மசில் எக்ஸசைசஸ் கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம பாடியோட மசில் பைசெப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஸோ அதே மாதிரி தான் கண்ணோட மசில்ஸும் சம்டைம்ஸ் ரொம்ப வீக்காக இருந்தால் அந்த டோன் ஆஃப் தி ஐ மசில்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த கண்ணோட மூமெண்ட்ஸ் இன் வேரியஸ் டைரெக்ஷன், ஹொரிசான்டல் டைரெக்ஷன், இப்படி சைட் டு சைடு, மேலே கீழே பார்க்குறது, டயக்னலாக பார்க்குறது, அதே மாதிரி ரொட்டேஷ்னல் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் தே இம்ப்ரூவ் தி ஐ மசில் டோன். ஸோ அது ரெகுலராக எல்லோரும் பண்ணலாம். பட் அது பண்ணுறதுனால கண்ணாடி பவர் குறையும், கண் ரொம்ப பவர்ஃபுல் ஆகும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதெல்லாம் மித்து. இன் ஜென்ரல் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பார்க்கணும் அப்படின்னா டிவி would be the best, டேப் would be somewhere in between. கொஞ்சம் அவங்க சம்டைம்ஸ் ஸ்கூல் ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது டேப் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஃபோன் வந்து கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது டில் 18 years of age. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஐடி ப்ரொஃபஷனல்லாம் வந்து ரொம்ப நேரம் தே ஆர் சீயிங் த லேப்டாப் இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் லூப்ரிகண்ட் அந்த லிக்விட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தட் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து ஐசைட் வந்து எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஹவு ஃபார் திஸ் அண்ட் ஆல் வில் பி யூஸ்ஃபுல் டாக்டர்? ஸோ மெயினாக இந்த மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ப்ராப்ளம் வரதுக்கு மெயின் ரீசன் இஸ் அவங்க கண்டினியூஸாக ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கிறது தான். ஸோ நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் நம்ம கண் வந்து ஒரு 1 minute ஒரு 7 to 8 times அட்லீஸ்ட் பிளிங்க் பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த பிளிங்கிங் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாயிரும் when we are looking at the screen. So it's almost becomes 2 or 3 times தான் நம்ம கண்ணில் பிளிங்க் பண்ணுவோம். நம்ம கண்ணில் கண்ணீர் பரவறதுக்கு மெயின் ரீசன் அந்த பிளிங்கிங் ரெஸ்பான்ஸ், அந்த பம்பிங் மெக்கானிசம் தான் கண்ணில் வந்து கண்ணீர் ரிலீஸ் பண்ணும். ஸோ போத் தீஸ் ரீசன்ஸ் பிகாஸ் ஆஃப் விச் கண்ணு வந்து ஸ்க்ரீன் அதிகமாக பார்க்கறச்சு இட் வில் பிகம் வெரி ட்ரை. ஸோ ட்ரை ஆகும்போது என்ன ஆகும்னா இட் வில் ஸ்டார்ட் இரிட்டேஷன், ஹெடேக் வரலாம், ஐ ஸ்ட்ரெயின் வரலாம். ஸோ இதெல்லாம் காமனாக அசோசியேட்டட், ட்ரை ஐ கூட அசோசியேட்டட், எஸ்பெஷலி யாரெல்லாம் அதிகமாக கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். ஸோ அது கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோம் அப்படின்னு அதுக்கு ஒரு தனி கண்டிஷன் பேரே இருக்குது. ஓ, ஃபர்ஸ்ட் டைம் we are hearing டாக்டர்.
ஸோ லாட் ஆஃப் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் இருக்கும். அவங்களுக்கு இந்த ஐ மசில் எக்ஸசைசஸ் வில் ஹெல்ப். அவங்களுக்கு சர்டன் சேஞ்சஸ் இன் தேர் லைஃப் ஸ்டைல். ஸோ வாட் யூஸ்வலி we tell them is breaks எடுக்கணும் ஃப்ரீக்வெண்ட்டாக. எவ்ரி half an hour or 40 minutes ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கணும். ஸோ அந்த பிரேக் டயத்தில் ஃபோன் பார்க்கக்கூடாது. ஸோ அந்த பிரேக் டயத்தில் they should be focusing at distance. So they can go அங்கே விண்டோ பக்கத்துலையோ இல்லை பால்கனியோ wherever, if work from homeனா டெரஸ்லையோ wherever they can go and just keep looking at far distance for 5 minutes. கண்ணை வாலண்டரியாக அவங்கள blink பண்ண சொல்லலாம் and கண்ணை வாஷ் பண்ணிக்கலாம். And then அந்த டயத்தில் if they want they can apply that lubricant drop also if it's very severe. இப்போ வந்து இவ்வளோ நேரம் நம்ம கிட்ஸுக்கு வந்து அந்த ஹை ப்ராப்ளம்லாம் பேசணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அடல்ட் கிட்ட வந்து காமனாக பார்க்குற ஒரு ஐ ப்ராப்ளம்லாம் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். லைக் இன் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரி ட்ரைனஸ், ஐ ஸ்ட்ரெயின் அதெல்லாம் வெரி காமன். ஸோ அதுக்குன்னே யூ ஹாவ் ஸ்பெஷல் சம்டைம்ஸ் அதுக்குன்னு இந்த ஸ்க்ரீனால் கண்ணு பாதிக்காமல் இருக்கிறதுக்குன்னே தெர் ஆர் ஸ்பெஷல் கண்ணாடிஸ்லாம் இருக்குது. அந்த ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஸோ யூ கேன் யூஸ் தேட் ஆல்சோ. தென் அடல்ட்ஸில் யூ கேன் ஆல்சோ ஹாவ் கிளாக்கோமா, ஐ ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதை தவிர அடல்ட்ஸில் வந்து கேட்ராக்ட்ஸ் இஸ் வெரி காமன். ஸோ அதே மாதிரி கண்ணோட ரெட்டினா ப்ராப்ளம், சில பேருக்கு கண்ணுக்குள்ளே ஏதோ ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஃப்ளோட்டர்ஸ்லாம் தெரியலாம். அதுவும் வித் ஏஜ் தட் கேன் ஹேப்பன். சில பேருக்கு வந்து கண்ணோட ரெட்டினால சுகர்னால கூட பாதிப்பு வரலாம். டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஃப் யூ ஹாவ் டயபெட்டிஸ் எவ்ரி இயர் ஒன்ஸ் டைலேட் பண்ணிவிட்டு கண்ணை ரெட்டினா செக்அப் பண்ணுறது நீங்கள் மேண்டேட்ரியாக பண்ணியே ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் வெரி காமன் கண்டிஷன்ஸ். ரெட்டினா செக்அப், ஐ ப்ரெஷர் செக்அப், ஐ மசில் ஃபங்க்ஷன் செக்அப். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாலே அண்ட் த லென்ஸ் பார்ட் ஆல்சோ இஃப் வி டேக் கேர் தென் ஐ திங்க் மோஸ்ட்லி யூ ஆர் கவர்ட். இது எல்லாமே நம்மளுக்கு சிம்டம்ஸ் இல்லைனாலும் அடல்ட்டாக இருந்தாலும் சரி கிட்ஸாக இருந்தாலும் சரி எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து பண்ணணும். இயர்லி ஒன்ஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இஃப் த டாக்டர் சேஸ் எல்லாமே கிளியராக தான் இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்ஸ் இன் 2 years கூட நீங்கள் வந்துக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க அப்படின்னா தென் யூ கேன் take that 2 years off. Okay, got it. And இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து we are hearing this myopia glasses அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதனால் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம்? அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் ஹர்ட் தட் திஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் ஆன் அ எக்ஸ்பென்சிவ் சைட். ஸோ இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ மயோப்பியாங்கிறது ஷார்ட் சைட்டட்னஸ். ஸோ ஷார்ட் சைட்டட்னஸ்னால் கிட்ட பார்வை கிளியராக தெரியும், தூர பார்வை கொஞ்சம் பிளர்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த பவர் வந்து மைனஸ் பவர், ஸ்பெரிக்கல் பவர். ஸோ இது வந்து இட் வில் கீப் இன்க்ரீஸிங் டில் 18 years of age. ஸோ இதுக்குன்னு தெர் ஆர் ஐ மீன் இட்ஸ் பிகமிங் அன் எபிடமிக். இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இப்போது. பிகாஸ் குழந்தைங்களோட லைஃப் ஸ்டைலும் இப்போ ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு ஆஸ் கம்பேர்ட் டு சே 20 years பேக். ஸோ மயோப்பியா கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே கண்ணாடி இருக்குது. ஸோ இந்த மைனஸ் பவர் ஒன்ஸ் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எல்லாருக்கும் இந்த கண்ணாடி போடணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கெல்லாம் இந்த மைனஸ் பவர் இருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு திங் அட்வைஸ் பண்ணுறது வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து ஒன்று வந்து நீங்கள் ஸ்க்ரீன் டைமை எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணணும், எஸ்பெஷலி மொபைல்ஸ். தென் அவங்கள அவுட்டோர் டைம் 2 hours மினிமம் அவங்கள போய் விளையாடணும். 2 hours அவங்க வந்து டிஸ்டன்ஸ் விஷன் பார்க்கணும். ஸோ கண்டினியூஸாக கிட்ட பார்வை ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது. ஸோ அது வந்து இஃப் தே ஹாவ் கலரிங், பெயிண்டிங் ஹேபிட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை பீடிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக கிட்ட பார்வை பார்த்துட்டு இருந்தால் கூட தட் ஹேஸ் டு பி டன் வித் ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ். ஸோ பிரேக் எடுத்து தான் அதையும் பண்ணணும். ஸோ சில டைம் பேரண்ட்ஸ் வில் சே எங்கள் குழந்தைங்க ஸ்க்ரீனே பார்க்க மாட்டாங்க, அவங்க ஒன்லி புக் தான் படிச்சுட்ருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கூட தட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி பேட். ஸோ கண்டினியூஸாக புக்கு படிக்கிறதும் கேன் இன்க்ரீஸ் த பவர். ஸோ எனி நியர் ஒர்க், ஸோ அது கிட்ட பார்வை ரொம்ப நேரம் புக்கு படித்தா கூட தட் கேன் காஸ் இன்க்ரீஸ் இன் பவர். ஸோ அதுக்காக எவ்ரி half an hour ஒரு 5 to 5 minutes பிரேக் or 10 minutes பிரேக், அதுக்கப்புறம் திரும்ப half an hour. ஸோ half an hour செஷன்ஸ் மாதிரி பண்ணால் தட் வுட் பி ஐடியல். இது இந்தியாவில் இருக்கா டாக்டர்? இன்ஃபேக்ட் உங்கள் அப்போலோ ஸ்பெக்ட்ராவில் அப்போலோ ஸ்பெக்ட்ராலையும் வி ப்ரொவைட் இந்த மாதிரி இந்த ஸ்பெஷலைஸ்ட் கிளாஸஸ் கண்ணாடி இட்ஸ் அவைலபிள். அண்ட் ஸோ வி கிவ் தெம் ஃபார் கிட்ஸ் who need it. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் இது தேவை கிடையாது, யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு மட்டும் நாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். என்ன வந்து ஃபுட் வந்து நம்ம சாப்பிட்டா கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது? நான் வந்து 3 கலர் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரெட், க்ரீன் அண்ட் yellow. ஸோ இந்த கலரில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் த ஐஸ். ஸோ விட்டமின் A, விட்டமின் C, விட்டமின் E,
So it can be papaya, mango, avocado, green vegetables. So எல்லாமே இந்த carrots. So all கேரட்ஸ் ஆரஞ்சு இல்லையா? ஆரஞ்சுனா அந்த ஆரஞ்சு எல்லோ ரெட்டிஷ் கலரில். ஸோ அதனால் ரெட் க்ரீன் எல்லோவில் கவர் ஆகிற அந்த கலர்ஸ் எல்லாமே யூ கேன் கிவ் தெம். ஸோ தீஸ் ஆர் தி யூஷுவல் ஃபுட் ஐட்டம்ஸ் விச் ஆர் குட் ஃபார் தி ஐஸ். அண்ட் தேங்க்யூ டாக்டர், இவ்வளோ இன்சைட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இந்த சைட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுக்கு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.